மாமன் காட்டுக்கு ஒரு புது சிங்கம் வந்திருந்துச்சு. அத அதோட காட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. இப்ப அது இங்க அதிகாரத்தை செலுத்தலாம் அப்படின்னு வந்திருக்கு. அதே காட்டுல 2 காளை மாடுங்களும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்னு காலு, ஒன்னு சந்து. இவங்க 2 பேரும் நாள் பூரா எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. அந்த மாதிரியே ஒரு நாள் அவங்க 2 பேரும் தங்கமலையை நோக்கி நடந்து போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க பார்த்தாங்க, ஒரு முயல் கேரட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு ஓநாய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கோ. இங்க கேரட் எல்லாம் முடிஞ்சதும் அங்க என்ன வேணுமோ எனக்கு கிடைக்கும். இது காலு சந்து 2 பேரும் கேட்டாங்க. அவங்க 2 பேரும் வேக வேகமா அந்த முயலை நோக்கி வந்தாங்க. டெங்கு முயல, சீக்கிரமா ஓடிப்போ, ஒரு ஓநாயும் உன்னை சாப்பிட வருது. என்ன சொன்னீங்க? ஓநாயா எங்க இருக்கு? அந்த மரத்து பின்னாடி இருக்குது. அட கடவுளே, எவ்வளவு பெரிய ஓநாய்! ஓடு! அப்படி சொல்லி அந்த முயல் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சது. அப்ப அந்த ஓநாய் அவங்க 2 பேர் பக்கத்துல வந்துச்சு. நீங்க பண்ணது சரியில்லை. பாருங்க, நீங்க பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கிடைக்குதுன்னு. அப்படி சொல்லி ஓநாய் அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த சிங்கம் அந்த பக்கமா வந்துச்சு. அடவா, இவ்வளவு பெரிய ருசியான மாடு. இதுல ஒன்ன வேட்டையாடுனா 3 நாளைக்கு சாப்பாட்டு பிரச்சனையே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சிங்கம் அவங்க 2 பேரை தாக்க ஓடி வந்துச்சு. அடா, இந்த சிங்கம் திடீர்னு எங்கிருந்து வந்துச்சு? அவங்க 2 பேரும் பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா சிங்கம் அவங்க 2 பேரையுமே துரத்திக்கிட்டு போச்சு. சந்து கேளு, இந்த மாதிரி ஓடுனா நம்மள ஒருத்தர் அதை பிடிச்சிடும். அதுக்கு பதிலாக 2 பேரும் சேர்ந்து அதை நம்ம தாக்கலாம். சரியாதான் சொல்ற நீ. அவங்க 2 பேரும் நின்னு மறுபடியும் அந்த சிங்கத்தை நோக்கி நடந்து வந்தாங்க. அட, 2 பேரும் என்ன பைத்தியமா? ஓடவே மாட்றாங்க. சிங்கம் கொஞ்ச தூரம் வந்து நின்னுச்சு. அப்புறமா சொல்லுச்சு, அட ஓடுங்க, இல்லைன்னா நான் உங்களை வேட்டையாடி சாப்பிட்டுருவேன். பார்க்கலாம் நீ என்ன பண்றேன்னு. அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் சிங்கத்தை தாக்குறதுக்காக போனாங்க. அட கடவுளே, இது ஒரு அடியா என்ன தாக்க வந்துகிட்டே இருக்கு. இதோட கொம்பால என் வயிறை கிழிஞ்சிருமே. அப்படி யோசிச்சு சிங்கம் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நின்னுட்டாங்க. கடவுளுக்கு நன்றி, நாம பொழைச்சிட்டோம். ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிருந்தா செத்துருப்போம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மறுபடியும் தங்கமலையை நோக்கி நடந்தாங்க. இப்படி எப்பவுமே அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. எல்லா விலங்குகளும் அவங்க நட்பை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஓநாய் காலையிலேயே காலு மாட்டோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு, ஏய் காலு. அடா ஓனாயி, நீயா எங்க என்ன பண்ற? நான் கண்ணால பார்த்து கேள்விப்பட்டேன். அது உனக்கு கண்டிப்பா தெரியணும், இல்லனா நீ வருத்தப்படுவேன். நான் பார்த்தேன், சந்து ஒரு மாடு கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு. மாடா? என்ன மாடு? அல்ல, தினமும் உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாட்டுக்கிட்ட பேசிட்டு வரோம். அது உன்கிட்ட சொல்லலையா? இல்ல, எனக்கு ஒண்ணுமே சொல்லலையே. ஆனா உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே? எதுக்கு இன்னைக்கு மட்டும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க? அதுல எனக்கு என்ன இருக்கு? வேணும்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அவ உன்னோட உண்மையான நண்பனா இருந்தா அவனே வந்து சொல்லிருப்பான். நான் உன்கிட்ட வந்து சொல்ற மாதிரி அவ இன்னைக்கு ஒரு வார்த்தையை விட்டுட்டான். என்ன சொன்னா? அந்த மாடு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, உனக்கு என்னை விட பெரிய நண்பன் இருக்கானு கேட்டான். அதுக்கு அவன், ஆமா, ஒரு காளை இருக்கு, அவன் பேரு காலு. அதுக்கப்புறம் சொன்னா, உன்னோட நண்பனை சந்திக்க வைன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, என்ன சொன்னா சொல்லு.
அவ சொன்னா காலு ரொம்ப அசிங்கமா தெரியவானா, அப்படியே கருப்பா இருப்பா. பார்த்தா இன்னொரு வாட்டி பார்க்கறதுக்கு மனசாகாது. நான் சும்மா வேற யாருமே கிடைக்கலன்னு இருக்கேன். என்ன பண்றது, இருக்கணும். அவன் விட்டுட்டு போனா அவன் கூடவே நான் இருப்பேன். ஆனா நீ காலையில மட்டும்தான் என் கூட இருப்ப. என்னை பற்றி இப்படியெல்லாம் சொன்னானா? என்ன பண்ணுறேன்னு பாரு. எத்தனை நாளாக என்கிட்ட எதுக்கு அவன் லேட்டாக வந்துக்கிட்டே இருந்தான்? எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறான் அவன். நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்புறம் நான் சொன்னேன்னு அவன்கிட்ட சொல்லிடாத. நான் அவன்கிட்ட போய் பேசினா தானே உன்னை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு. இனிமே அவன் மூஞ்சியை நான் பார்க்க மாட்டேன். அதான். நீ இன்னைக்கு என்னோட கண்ணை திறந்து வச்சுட்ட. அவனோட இனிமே நான் இருக்கவே மாட்டேன். ஆனால் இனிமேல் யார் கூட நான் இருப்பேன்? அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? எனக்கு ஒரு காளையை பத்தி தெரியும். உன்ன மாதிரியே அதுவும் கருப்பா இருக்கும். அதுக்கு நண்பர்களே இல்லை. நீங்க 2 பேரு நண்பர்களா இருக்கலாம். சரி, அது எங்கே இருக்கு? வா, அவனை மீட் பண்ண வையே. இப்ப இல்ல, அவன் சாயங்காலம் கிடைப்பா உனக்கு. சுனேரி மலை இருக்குல்ல, அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி தான் அவன் இருக்கான். சரி, சாயங்காலம் அவனை என்ன சந்திக்கவே. இன்னைக்கு நான் அந்த சந்துக்கிட்ட நான் போகவே மாட்டேன். இதை கேட்டு ஓனாய் சந்தோஷப்பட்டு அங்கிருந்து போயிடுச்சு. முதல்ல இந்த சந்து பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நண்பனா இவனை நான் வச்சுக்கிடவே மாட்டேன். ஓனாய் மட்டும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. சாயந்தர நேரம் அது காலு மாட பார்க்க போச்சு. வா காலு, உன்னை நான் புது ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். சரி நடிய, வா போலாம். காலு இப்போ ஓனாய் கூடவே போச்சு. அந்த ஓனாய் அதை தங்கமலைக்கு கூட்டிட்டு போச்சு. அப்போ அவங்க காட்டுல ரொம்ப நீளமா புல்லுங்க வளர்ந்துருக்கிற ஒரு பகுதிக்கு போய் சேர்ந்தாங்க. இன்னும் எவ்வளோ தூரம்? என்னால் நடக்க முடியலையா? அட வந்துடுச்சு. அங்க முன்னாடி குகை இருக்குல்ல, அதுக்குள்ளதான் இருக்கு. என்ன, காளமாடு குகைக்குள்ள இருக்குமா? அது எப்படி சாத்தியம்? அதை கேட்டு அந்த ஓனாயோட முகத்துல ஒரு ரகசியமான சிரிப்பு வந்துச்சு. அது சொல்லுச்சு, வா என்னோட நண்பா, காலு காளமாடு வந்திருக்கு. அப்படி கத்துனதும் அந்த சிங்கம் குகையை விட்டு வெளியில வந்துச்சு. அங்க காலுவை பார்த்து அது சந்தோஷப்பட்டுச்சு. அடேங்கப்பா நரியே, நீ சொன்னத நிறைவேத்திட்ட. ஆமா ஆமா. என்ன இது? என்ன நீ ஏமாத்திட்ட இல்ல? ஆமா, உன்னை ஏமாத்துன. உங்க 2 பேரால தான் நான் அன்னைக்கு பாட்னியா இருந்தேன். அதுக்குதான் சிங்கத்தோட சேர்ந்து இந்த வலைய போட்டேன். நீ எனக்கும் சிங்கத்துக்கு சாப்பாடாக போற. அதை கேட்டு காலுவோட மனசு உடைஞ்சு போச்சு. சிங்கம் காலுவை தாக்க வந்துகிட்டு இருந்துச்சு. காலு சிங்கம் அதை நோக்கி வர்றத கவனிச்சுது. என்ன ஆச்சு? என்ன பயத்துல ஓடுறதுக்கு கூட முடியலையா? அந்த சிங்கம் காலுவை தாக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ இன்னொரு பக்கத்துல இருந்த சந்து வேகமா வந்துச்சு. அது சிங்கத்தை ஒரு மோதுனதுல சிங்கம் தூரமா போய் விழுந்துருச்சு. ஐயோ கடவுளே, செத்தேன்டா நானு. ஐயோ, இது எப்படி சாத்தியம்? சந்து, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நினைச்ச நீ? நீ என்ன சொன்னாலும் நம்புவேன் நினைச்சியா? நீ சொன்னதை நான் நம்பவே மாட்டேன். நீ சொன்னதும் நான் சந்துவை சந்திச்சேன். உன்னை பத்தி எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டேன். அப்படின்னா என் கூட இங்க எதுக்கு வந்த நீ? நாங்கள் 2 பேரும் பிளான் போட்டு உன்னோட பிளான் என்னென்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம். அதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணோம். நான் உன் கூட நீ சொன்ன இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது சந்து பின்னாடியா வந்துட்டு இருந்தான். செத்தடா. 2 மாடுங்களும் இப்போ அந்த ஓனாய துரத்திக்கிட்டு போச்சு. அந்த ஓனாயும் சிங்கமும் காட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் அவங்க 2 பேரும் துரத்துறத நிப்பாட்டவே இல்லை. நம்ம 2 பேரை யாராலையும் பிரிக்கவே முடியாது. யாருமே